கருணாநிதியின் மது ஒழிப்பு உறுதிமொழி தேர்தல் நேர அறிவிப்பு என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மீனாட்சி கல்லூரியில் சென்னை அரிமா சங்கம் சார்பில் நடந்த சுற்றுச்சூழல் கருத்தரங்கில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி எம்பி கலந்து கொண்டார். பிறகு நிருபர்களை சந்தித்த அவர், கருணாநிதி தனது 20 ஆண்டு கால ஆட்சிக் காலத்தில் 5 முறை மதுவிலக்கு குறித்து பேசிய போதும் ஒன்றும் செய்யவில்லை என்றார். தற்போது மதுவிலக்கு குறித்து 6வது முறையாக கருணாநிதி பேசியுள்ளதாக கூறிய அன்புமணி, இது வெறும் தேர்தல் நேர அறிவிப்புதான் என்றார். பாமக ஆட்சிக்கு வந்தால் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றார். அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்ட மணல் குவாரி, கிரானைட் குவாரி கொள்ளைகளை தடுத்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்குவோம் என்றும் அவர் கூறினார். இந்த 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளாக முதலமைச்சராக பதவியில் இருந்தவர். ஆக 10 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவியில் இருந்தும் 5 முறை நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியும் கொண்டு வராத கலைஞர் அவர்கள் இப்போது 6வது முறையாக சொல்லி தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கின்ற தேர்தல் நேரம் அதற்காக சொல்லுகின்றார் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். ஆக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஊழல் அதிகரித்துள்ளதால் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ளதாக கூறிய அன்புமணி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என்றார்.